நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இன்டராகேட்டிவ். இந்த இன்டராகேட்டிவ் அப்படி இல்லை, கேள்வி வாக்கியத்தில் நம்மளுக்கு எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, எப்படிலாம் மாற்றுறாங்கன்னு பாருங்கள். செட்டு வந்தால் ஆஸ்டு, செட்டு டு வந்தால் ஆஸ்டு, சேஸ் வந்தால் ஆஸ்க்ஸ். இப்போ WH கொஸ்டின் வந்தால் கன்ஜெக்ஷன் கிடையாது. அந்த WH கொஸ்டினில் கேட்கப்படக்கூடிய வார்த்தைகளை நம்ம கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இன்டராகேட்டிவ்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று WH அண்டு எஸ்ஆர்னோ டைப். இந்த எஸ்ஆர்னோ டைப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் ஆர் வெதரை கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ண போகிறோம். இஃப் அல்லது வெதர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் எப்படி இருக்கும், இந்த WH கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். She said to me, what is your name? What is your name? ஸோ இந்த மாதிரி வாட்டு, வேறு, விச்சு, ஒய், ஹூ, ஹூம், ஹூஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே WH அப்படின்ற கொஸ்டின். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கன்ஜெக்ஷன் எழுத தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எஸ்ஆர்னோ டைப். எஸ்ஆர்னோ டைப் எப்பயுமே வெர்பில் தான் நம்மளுக்கு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், கோலி said to the team, will we lift IPL cup this year அப்படின்ட்டு இருக்குது. இங்கே வெர்பானது பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுது. will we lift IPL cup this year அப்படின்னு கேட்டிருக்காரு. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், she asked me, இது கன்ஜெக்ஷன் ஆனது. கன்ஜெக்ஷன் இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வாட் அப்படின்னு எழுதியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ she asked me what is your name கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல யுவர்ன்றது யாரை குறிக்குது? இப்போ she said to me, இது அப்படி தமிழாக்கம் பண்ணி அப்படி மூணாவது ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும்போது எப்படி இருக்கும், அவனுடைய பேர் என்னான்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு அவள் வந்து யார்கிட்ட கேட்ட, என்கிட்ட இப்போ வந்து என்கிட்ட கேட்குறா வாட் இஸ் யுவர் நேம் கேட்குறேன், என்னோட நேம் பேருன்னு கேட்குறாங்க. இதே விஷயத்தை இன்டெரக்டாக சொல்லும்போது எப்படி இருக்கும், அவனுடைய பேர் என்னான்னு கேட்டாங்க. இப்போ பாருங்கள், சி ஆஸ்க்ட் மீ வாட் இஸ் யுவர் நேம். யுவர்ன்றது இந்த மீயை குறிக்குதுங்க. இந்த மீல வந்து யார் வேணாலும் இருக்கலாம், ஆண்பாலாக இருக்கலாம், பெண்பாலாக இருக்கலாம், சரிங்களா? அப்போ ஹீயாக இருக்கலாம், ஷீயாக இருக்கலாம். அப்போ யுவர்ன்றது உன்னுடைய பேர்னா, அப்போ மூணாவது ஆள் சொல்லும்போது எப்படி இருக்கும், அவனுடைய. அப்போ வாட் ஹிஸ் நேம் வாஸ். ஏன் இந்த இடத்துல வாஸ் வந்து சார், இங்கே வந்து வாட் இஸ் யுவர் நேம், இங்கே இருக்கக்கூடிய வெர்பானது இங்கே போய் மாறுது. அப்போ இங்கே மாறும்பொழுது எப்படி மாறுது, வாஸாக மாறுது. ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் டென்ஸாக மாற்றிடணும். இப்போ யுவர்ன்றது எப்படி மாறுது, மீயை குறிக்குது. மீல ஹீ இருக்கலாம், ஷீ இருக்கலாம். அப்போ நான் ஹீயை எடுத்துக்கிட்டேன். அப்போ ஹிஸ் நேம் வாஸ் அப்படின்ட்டு மாற்றியாச்சு. புரிஞ்சுங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், இப்போ எஸ்ஆர்னோ டைப்பில் பார்க்குறேன். கோலி செட் டு த டீம், வில் வி லிஃப்ட் IPL கப் இன் திஸ் இயர் அப்படிங்கிற இந்த வருஷம் நம்ம இந்த கப்பை எடுத்துடலாமா அப்படின்னு கோலி டீம்கிட்ட கேட்குறாரு. இப்போ பாரு எப்படி கேட்குறாரு பாரு. ஸோ கோலி ஆஸ்க் த டீம். இப்போ வில், இது எஸ்ஆர்னோ டைப்பில் வந்திருக்கு. இப்போ எஸ்ஆர்னோ டைப்பில் வந்தால் கன்ஜெக்ஷன் என்னது, இஃப் ஆர் வெதர். இஃப் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கோலி ஆஸ்க்டு த டீம் இஃப். வி யாரை குறிக்குது, த டீமை குறிக்குது. வி யாரை குறிக்குது, டீமை குறிக்குது. அவர்கள். அப்போ கோலி என்ன கேட்டார், கோலி வந்து யார்கிட்ட கேட்டார், டீம்கிட்ட கேட்குற. இந்த வருஷமாவது என்ன பண்ணுறான், IPL கப்பை தூக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எஸ் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எஸ். அப்போ அவர்கள் வருவது தேன் வருது. அந்த டீம் எப்படி வருது, தேயாக வருது. இஃப் தேன் போட்டேன். இங்கே இருக்கக்கூடிய வில்லானது எப்படி மாறும் அப்படின்னா வுட்டாக மாறும். இஃப் தே வுட் லிஃப்ட் IPL கப் இன் தட் இயர். இன் திஸ்னா தட்டாக மாறும், தட் இயர் அப்படின்னா மூணாவது மனுஷன் சொல்லும்பொழுது இன்டெரக்டாக சொல்லும்போது இப்படி தான் மாறும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? WH கொஸ்டின் எப்படி மாறுது, எஸ்ஆர்னோ கொஸ்டின் எப்படி மாறுது. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ மை ஃப்ரெண்ட் செட் டு மீ வாட் இஸ் யுவர் இன்ஸ்டாகிராம் ஐடி நேம். வாட் இஸ் யுவர் இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் கேட்குறான். இப்போ எப்படி மாறுது? ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது, இது வந்து WH கொஸ்டினா இல்லை எஸ்ஆர்னோ கொஸ்டினா. ஸோ உங்க கொடுத்துட்டாங்க வாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இது WH கொஸ்டின். அப்போ கன்ஜெக்ஷன் தேவையில்லை, நம்ம அதவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மை ஃப்ரெண்ட்
செட் டு வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஆஸ்ட். ஆஸ்க் மீ. கன்ஜெக்ஷன் என்னது, நம்ம கோகன்ஜெக்ஷன் வாட்டவே போட்டுக்கலாம். வாட் எழுதியாச்சு. இங்கே டென்ஸ் என்னவா இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது. என்னது, ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வாட் இஸ் யுவர் நேம் கேட்குறாங்க. அப்போ இவர்ன்றது யாரை குறிக்குது, இந்த இடத்துல மீயை குறிக்குது. மீயில் வந்து யார் வேணா இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஹீயாக இருக்கலாம், ஷீயாக இருக்கலாம். அப்போ இவர்னு மாறும்போது எப்படி மாறும், ஹிஸ்ஸாக மாறும். சரியா, நான் ஹீ எடுத்திருக்கேன், அப்போ ஹிஸ்ஸாக மாறும். அப்போ வாட் ஹீஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் வாஸ் அப்படின்னு மாற்றிக்கணும். சரிங்களா, ஓகேங்களா. ஸோ அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். he said to me, how did you write your exam? How did you write your exam? அப்போ he asked me, கன்ஜெக்ஷன் டபுள்யூ வச்சு தான். அப்போ ஹவ் அப்படியே இறக்கிடலாம். ஹவ் டிட்ன்றது என்னது, என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். இங்கே பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்களே, அப்போ இப்போ என்ன மாற்றுறது, பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஹவ் இங்கே வந்து யூவை குறிக்க, யூன்றது யாரை குறிக்குன்னா, he said to me, how did you write your exam? மீயை தான் குறிக்குது. அப்போ மீ ஹீயாக இருக்கலாம், ஷீயாக இருக்கலாம். அப்போ நான் ஹீ எடுத்துட்டேன். how he had written. எப்பயுமே பெர்ஃபெக்ட் எழுதும் பொழுது, பாஸ்ட் பெர்ஃபெக்ட், எந்த பெர்ஃபெக்ட் எழுதும்போது கண்டிப்பான முறையில் வெர்பானது வெர்பு 3ல் தான் இருக்கணும், பாஸ்ட்டு பார்ட்டிசிபிளில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ he had written his exam. ஓகேங்களா. ஸோ இந்த சென்டென்ஸை பார்த்துக்க எப்படி மாறி இருக்குன்னு. அடுத்து பாருங்கள். the master said to me, have you prepared well for this examination அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்னது, the master asked me, கன்ஜெக்ஷன் என்னது, have you. இது எஸ் ஆர் நோ கொஸ்டின். வாட் இஸ் தட், இது எஸ் ஆர் நோ கொஸ்டின். சார் இங்கே கச்சு கொடுத்துருக்கேன்ல, அப்போ டபிள்யூ வச்சு தான் வரும். இது எஸ்ஆர்னு கொஸ்டின், ஹேவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரு சில பசங்க அப்படி தான் கேட்குறாங்க, டபிள்யூ கொடுத்துருந்தாவே எதுனா டபிள்யூ சார், இது வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின் சார், இது டபிள்யூ வச்சு கொஸ்டின் தானே சார், அப்போ அப்படி எழுதிடுவா சார். தேவையில்லை தம்பி, இது வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின். சரிங்களா. டபிள்யூ வச்சுன்னா வாட்டு, வேறு, ஹவு அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தால் தான் எழுதணும். சரிங்களா. அப்போ ஹேவ்ன்றது எஸ்ஆர்னோ கொஸ்டின். ஹேவ் யூ ப்ரிப்பேர்டு வெல், எஸ்னா எஸ், அப்படி நான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. இதே இந்த விஷயத்தை மூணாவது இன்னொரு சொல்லுங்கள், ஹேவ் யூ ப்ரிப்பேர்டு வெல் for this examination. இப்போ பாரு, the master asked me, have you prepared well for this examination அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ conjunction if have you அப்படின்றது யார் குறிக்குது, the master asked me குறிக்குது. சரியா. if he have வந்து என்ன வரணும், பெர்ஃபெக்டில் கேட்டிருக்காங்க கொஸ்டின். அப்போ என்னது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் கேட்டுருக்காங்க. அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றணும். அப்போ இஃப் ஹி ஹேட் ப்ரிப்பேர்ட் வெல் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் WH கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெஃபராக எடுத்துக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி மாற்றினீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்